அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ கணவருக்கு ஆணுக்கு தான் மனைவி வசியமாகிறது எப்படின்றது உங்களுக்கு நம்ம விளக்க முறையாக சொல்லித்தரோம். இது ஒரு அஞ்சன முறை. இது என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவர் பேச்சு கேட்காம மனைவி ஏகப்பட்ட செலவுலாம் பண்ணுவாங்க. அவர் சம்பாதிக்கிறது சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க, வீட்டிலே தங்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் எல்லாருமே பொதுவாக சொல்லலை. இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கரெக்டாக இருக்கும். ஒருத்தவங்களை புண்பத்துற மாதிரியும் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாதக கிரகண பலனோட பாதிப்பும் ஒருத்தவங்களுக்கு தசா புத்தி மாறும்போது குடும்பத்தில் நல்லா இருக்கிறவங்க பிரச்சனையில் ஆள் கொள்வாங்க. அது சரின்றதே தெரியாது. அதுக்கு தான் கணவர் பேச்சு மனைவி கேட்டுக்கினே இருப்பாங்க. சில காலத்தில் கேட்காம போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களோட தலையெழுத்து மாறும். யாரோட தலையெழுத்து? மனைவி தலையெழுத்தும் மாறும், கணவரோட தலையெழுத்தும் மாறும். அப்போ அது எதனால அந்த மாதிரி நடக்குதுன்றது தெரியாது. ஒரே லாஜிக் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, யார் பேச்சோ கேட்டுட்டேன், நீ அவங்க பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுற, இவங்க பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அபாண்டமாக நம்ம ஒருத்தவங்க மேலே பழியை சுமத்துவாங்க. அவங்க நல்லதே சொன்னால் கூட குடும்பத்தில் பிரச்சனை வரும். மனைவி பேச்சு கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு பதிவு நம்ம கற்றுக் கொடுக்க முறை, நம்ம பாடத்தில் கற்றுக் கொடுக்குற முறை. இதில் என்னென்ன இந்த பொட்டு வச்சா என்னென்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் ஒய்ஃபுக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்கும். பசங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். உங்கள் குடும்பம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். கெட்ட விஷயத்தில் பயன்படுத்தக்கூடாது. எங்கள் அம்மா பேச்சு கேட்கல என் மனைவி, அதனால அவங்கள வசியம் பத்துறேன் அப்படின்றதெல்லாம் வசியம் பற்றக்கூடாது. இது ரெண்டு பேரோட லைஃப் சம்மந்தப்பட்டது. ஏன்னா உங்களுக்குள்ளேயே உங்கள் ஃபேமிலியில் உங்கள் குழந்தை குட்டிலாம் இருக்கும். அப்போ உங்களால் அவங்க நன்மை வருவாங்க. புரியுதுங்களா? உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தை குட்டிலாம் வளரும். பிரச்சனை இருந்ததுன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா சண்டை போட்டுன்னே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த குழந்தைக்கு ஒரு ஆணித்தரமாக அதுவும் ஒரு முள்ளா வளர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் தனப்பிராப்தி, கணவன் மனைவி யோகம் இதெல்லாம் கிடைக்கும். கணவருக்கு நல்ல ஒரு சில பேர்லாம் வீட்டுக்கு போனாவே டார்ச்சலாக இருக்கும் அப்படின்னால வீட்டுக்கே போக மாட்டாங்க. இந்த மிட் நைட்லலாம் போயிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி இது பண்ணுங்க, தாய்த்து எனக்கு கொடுங்க, வசியை கொடுங்க அப்படின்னு சில பேர் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னால தான் இந்த பதிவு. மொத்தத்தில் கணவர் பேச்சு மனைவி கேட்கணும். ஓகேங்களா? புருஷ வசியம் இது. ஓகேங்களா? மனைவி வீட்டுக்காரோட பேச்சை கட்டுப்படுவாங்க. நல்ல விஷயத்துக்கு அவங்கவுங்க மனைவிக்கு மட்டும்தான் இந்த வசியம் ஏற்படும். இந்த ஒரு முறையை எப்படின்னு கேட்டிங்கன்னா, 21 நாளில் ரிசல்ட் தெரியும். இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது நீங்கள் பாடத்தில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு நம்ம கற்றுக்க கொடுக்க முறை சீரும் சிறப்பமாக இருக்கும். ஏன்னா 2 பேர் நல்லா இருந்தால் தான் குடும்பமே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு இடம் வாங்கி மனைவி பேரில் வச்சுட்டு அதில் பிரச்சனை ஆகுறவங்களாம் இருக்கிறாங்க. டைவர்ஸ் வரைக்கும்லாம் போவாங்க. பட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் சுலபமாக உங்களோட குறையை நீங்களே சரி பண்ணிக்கலாம். வசியை போட்டு அவ்வளோ வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா, வசியை போட்டு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் நெத்தியில் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, உச்சந்தலையில் கூட வைக்கலாம். இது கற்றுக்கிற முறை தான் முக்கியம். உங்களோட இதுக்கு கற்றுக்கக்கூடிய நான் என்னென்ன விஷயம் சொல்லி தருவேன்னா, உங்களோட பஞ்சபட்சி நேரத்தை நான் உங்கள் கையில் கொடுத்துருவேன். இந்த மாதிரி சார்ட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் ஒரு சில செடியை பறிக்கணும். பறித்து வீட்டில் எப்படி இது கஷ்டம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கற்றுக்கினா தானே உங்கள் மனைவி எப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அவங்கள நீங்கள் எப்படி இருக்கணுன்றது கடவுள்களை பிளஸ் பண்ணி அவங்கள நீங்கள் நல்ல வழியில் கொண்டு வர போகிறீங்க. அவங்க கெட்டவங்களும் கிடையாது, நீங்களும் கெட்டவங்க கிடையாது. தசா புத்தி சரி இல்லைன்னா அந்த மாதிரி புத்திகள் மாறும். சொல்லி பேச்சு கேட்காம தான்ற ராஜ்யத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே கஷ்டன்றது ஒன்று இருக்கும். நைட்டு தூங்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்றது அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் தெரியாது, காமிச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குறையெல்லாம் இருந்ததுன்னா சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியம் இது. நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், கெட்ட விஷயத்துக்கு கிடையாது. இதோட கட்டணம் கூட குறைவாக தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா இதில் என்னென்ன தருவோன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபட்சியோட சார்ட் ஃபுல்லாக கொடுத்துருவோம். உங்கள் நட்சத்திரோட பச்சையை நம்ம கொடுத்துருவோம். அதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஊனு அரசு இருக்கும். உங்களுக்கு ஒரு மந்திரம் ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணும்போது 100% உங்களோட வாழ்க்கைக்கே
தொழில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு சார்ட் வந்து அற்புதமாக வேலை செய்யும். உங்கள் குடும்பம் வாழறதுக்கும் இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இது முயற்சி பண்ணி பாருங்கள். இதோட கட்டணம் நீங்கள் பதிவிலே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7500 ரூபாய் இதோட பதிவு. ஏன்னா பஞ்சபட்சி சார்ட்டும் கணிச்சு உங்களுக்கு இந்த அஞ்சனத்தில் எப்படி நீங்கள் கலக்கணும், எப்படி வசியத்தை ஏற்படுத்தணுன்றது ஒரு மந்திரமும் உங்கள் கைக்கு வரும். மந்திரம்னா என்ன, உங்களுக்குள்ளேயே ஒரு மந்திரம் இருக்கும், உங்களுக்குள்ளேயே ஒரு பிரார்த்தனை இருக்கும். அது எப்படி பண்ணணும், பண்ணால் எப்படி சரியாகும் அப்படின்றதுனால தான். இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பாதிப்புலாம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயிர் ஆபத்துலாம் எதுவுமே வராது. இது ஆண்டவனே உங்களுக்கு நல்ல ஒரு அஃபெக்ஷன் கொடுப்பாங்க. 21 நாளில் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஸ்மைலிங் இருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். நான் வாயில் சொல்கிறதோட உங்களுக்கு குருவாக இருந்து நான் எத்தனையோ பேர் கற்றுக் கொடுத்துக்கிறேன். முதல் டைம் வந்து வீடியோவில் வந்து நான் கேட்டதுனால இந்த ஒரு பாடமும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னால இதை சொல்லி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் 7500 ரூபாய். இந்த அஞ்சனமெல்லாம் வந்து ரொம்ப டைமிங் எடுக்கும். அதுக்கு பூஜை முறையெல்லாம் ஒன்று இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஜாதகம் வேணும், உங்களோட டைமிங்கு ராசி நட்சத்திரம் வேணும். இன்றைக்கி காசை கொடுத்தா இன்றைக்கே கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. நான் சொல்லி கொடுக்குற பாடம் நீங்கள் உங்களோட பச்சியில் அந்த நேரத்தில் சில பொருளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது உடனே நடக்கும். உங்களோட தசா புத்தி எல்லாமே பார்த்து தான் இந்த பச்சையை நம்ம தருவோம் சாட்டு. முயற்சி பண்ணி பாருங்கள். குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த ஒரு வழி. கணவருக்கு மனைவி மட்டும் வசியமாவாங்க. நல்லா திருப்பி சொல்கிறேன், அவங்க உங்கள் மனைவி மட்டும்தான் வசியமாவாங்க. சில பெண்களை வசியமாக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஆகாது. நல்லா பதிவில் நல்லா ஆணித்தரமாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுவோம். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைமிங் மட்டும் வேணும். இதில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு அமுச்சு வைக்கப்படும். உங்களுக்கு எதனா டவுட்னா கூட என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.